உலகம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். श्रीमद् भगवद गीता ज्ञान की विशेषता. ஸ்ரீமத் பகவத்கீதை ஞானத்தின் சிறப்பு. श्रीमद् भगवद गीता अन्य शास्त्रों से छोटा क्यों? ஸ்ரீமத் பகவத்கீதை மற்ற சாஸ்திரங்களை விட சிறியதாக ஏன் இருக்கிறது? गीता तो है ही एक छोटी सी किताब में सबसे पहले. கீதை முதலில் எல்லாவற்றையும் விட சிறிய புத்தகமாக இருக்கிறது. यज्ञ के आदि में भी है जो गीता ज्ञान सुनाया था. யஜ்ஞத்தின் ஆரம்பத்திலும் எந்த கீதை வந்து சொல்லப்பட்டதோ वो बहुत लंबा चौड़ा था क्या? அது ரொம்ப நீண்டதாக இருந்ததா என்ன? नहीं, இல்லை, वो ही संस्कृत की गीता அதே சம்ஸ்கிருதத்தின் கீதை. और उसके बैठ करके अर्थ करते थे. அந்த சம்ஸ்கிருத கீதைக்கு அர்த்தங்களை விளக்கங்களை சொல்லி இருந்தாங்க. छोटी सी गीता. சிறிய அளவிலான கீதை. और अभी तो देखो कितना विस्तार. இப்போது பாருங்கள் எவ்வளவு விஸ்தாரமாக இருக்கிறது. ये सिखों का जो गुरु ग्रंथ साहब है ना, இந்த சீக்கியர்களின் குரு கிரந்த சாஹிப் இருக்கிறது தானே, ये भी इतना बड़ा இதுவும் இவ்வளவு பெரியதாக இருக்கிறது. है? अभी जो ज्ञान सागर இப்போது யார் ஞானக்கடலாக இருக்கிறாரோ उनका तो और बड़ा होना चाहिए. அவருடையது இன்னும் பெரிதாக இருக்க வேண்டும். वो तो सागर हो गया. அவரோ கடலாகி விட்டார், கடல் ஆகி இருக்கிறார். उनका नहीं, उसका. அவர்களுடையது இல்லை, அவருடைய. ये ज्ञान सागर இந்த ஞானக்கடலாக இருப்பவர் उसका तो और बड़ा होना चाहिए. அவருடையது இன்னும் பெரிதாக இருக்க வேண்டும். बड़ा ग्रंथ. பெரிய கிரந்தம். और ये गीता तो है बहुत छोटी. மற்றும் இந்த கீதையோ மிக சிறியதாக இருக்கிறது. क्यों? ஏன்? ऐसे क्यों அது போல ஏன் இருக்கிறது? है? गीता बहुत छोटी क्यों? கீதை மிகச் சிறியதாக ஏன் இருக்கிறது? क्योंकि गीता ज्ञान सुनाने वाला शिव ஏனென்றால் கீதை ஞானத்தை சொல்லக்கூடிய சிவன் छोटे थे छोटा சிறியதிலும் சிறியவர் या बड़ा? அல்லது சிறியதிலும் சிறியவரா அல்லது பெரியவரா? संसार में बड़ा होके प्रत्यक्ष होता है உலகத்தில் பெரிய அளவில் ஆகி பிரத்யட்சமாகிறாரா या छोटे से छोटा? அல்லது சிறியதிலும் சிறியதாகவா? अति सूक्ष्म. அதி சூக்ஷ்மமானவர். तो उनकी गीता भी எனவே அவருடைய கீதையும் अति सूक्ष्म. மிகவும் சூக்ஷ்மமானது. फिर देखो भक्ति मार्ग में பிறகு பக்தி மார்க்கத்தில் பாருங்கள், वो व्यास ने लिखा बड़ा बड़ा लंबा चौड़ा ग्रंथ कौन सा, क्या नाम है? அவர் வியாசர் பெரிய பெரிய நீண்ட ஒரு சாஸ்திரத்தை எழுதினார். அந்த சாஸ்திரம் என்ன? எது? महाभारत. மகாபாரதம். वो भी पहले तो 4000 श्लोकों का ही बताते हैं. அதுவும் ஆரம்பத்தில் 4000 ஸ்லோகங்களை கொண்டதாக இருந்தது. फिर बाद में कितना बड़ा लिख दिया? பிறகு பின்னால் எவ்வளவு பெரியதாக எழுதிவிட்டார்? 1,00,000 से श्लोक ज्यादा हो गए. 1,00,000க்கும் மேலே அதிகமாகிவிட்டது. पूरा बड़ा हाल भर जाता है महाभारत से. மகாபாரதத்தினால் முழு ஹால் முழுவதும் மொத்தமும் நிரம்பி விடுகிறது. तो देखो எனவே பாருங்கள், यादगार में भक्ति मार्ग में आज भी गीता लॉकेट बनाते हैं. பக்தி மார்க்கத்தில் நினைவார்த்தமாக இன்றும் கூட லாக்கெட்டை உருவாக்குகிறார்கள். छोटा छोटा लिखते हैं சின்ன சின்னதாக எழுதுகிறார்கள். और लॉकेट माने वो होती है ना மற்றும் லாக்கெட் என்றால் பாக்கெட், ताबीज. அப்படி என்றால் தாபீஸ், தாயத்து. वो गले में पहन लेते हैं.
அதை கழுத்தில் அணிந்து கொள்கிறார்கள். पढ़ाने वाला ऊंचे से ऊंचे है படிப்பிப்பவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், तो पढ़ाई भी ऊंचे है। எனவே படிப்பும் உயர்ந்தது. परंतु यहाँ कोई बड़ी यूनिवर्सिटी आदि नहीं है। ஆனால் இங்கே பெரிய யூனிவர்சிட்டி முதலியவை இல்லை. इनका नाम ही है गीता पाठशाला। இதனுடைய பெயரே கீதா பாடசாலையாகும். और पाठशाला तो बहुत छोटी भी होती है। பாடசாலை மிக சிறியதாகவும் இருக்கிறது, சிறியதும் இருக்கிறது. कहते हैं ना गीता पाठशाला। கீதா பாடசாலை என்று சொல்கிறார்கள் இல்லையா? उन गीता पाठशालाओं की यादगार में அந்த கீதா பாடசாலைகளின் நினைவார்த்தமாக सारे भारत में गांव-गांव शहर-शहर में गीता मंदिर बने हुए हैं। மொத்த பாரதத்தில் நகர நகரங்களிலும் கிராம கிராமங்களிலும் கீதா மந்திரங்கள் இருக்கிறது, உருவாக்கி இருக்கிறார்கள். तो ब्रह्मा कुमारी विद्यालय नहीं बने हुए हैं। எந்த பிரம்மகுமாரி வித்யாலயங்கள் உருவாகவில்லை, गीता मंदिर बने हुए हैं। கீதா மந்திரங்கள் உருவாகி இருக்கிறது. जरूर भगवान बाप ने आकर के गीता मंदिरों में पढ़ाई होगी। அவசியம், கண்டிப்பாக கீதா பத்தி பகவான் வந்து படிப்பை படிப்பித்திருப்பார். सर्वशास्त्रमयी गीता है। சர்வசாஸ்திரமயி கீதையாக இருக்கிறது. தலை சிறந்த சாஸ்திரமாக கீதை இருக்கிறது. परंतु और शास्त्रों के मुकाबले ஆனால் மற்ற சாஸ்திரங்களுடன் ஒப்பிடும் பொழுது वो गीता कितनी छोटी है। இந்த கீதை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. और वेद शास्त्र आदि तो कितने बड़े बड़े बनाते हैं। வேத சாஸ்திரங்கள் முதலியவை பெரிய பெரியதாக உருவாக்குகிறார்கள். महाभारत का शास्त्र इतना बड़ा बनाया है, மகாபாரத சாஸ்திரத்தை இவ்வளவு பெரியதாக உருவாக்கி இருக்கிறார்கள், कि कोई एक आदमी उसे उठाए भी नहीं सकता है। ஒரு மனிதரால் அதை தூக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெரியதாக உருவாக்கி இருக்கிறார்கள். गीता बहुत छोटी बनाते हैं। கீதையை மிகச் சிறியதாக உருவாக்குகிறார்கள். इन सभी बातों को இந்த அனைத்து விஷயங்களை अभी तुम बाप के द्वारा समझ गए हो। இப்போது நீங்கள் தந்தையின் மூலமாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். वो गीता तो झूठी गीता है। அந்த கீதையோ பொய்யான கீதையாகும். जो मनुष्यों के द्वारा कागज की गीता बनाई गई, எந்த மனிதர்களின் மூலமாக காகிதத்தின் கீதை வந்து உருவாகி இருக்கிறதோ उस गीता को कहते हैं गीता माता। அந்த கீதைக்கு கீதா மாதா என்று சொல்கிறார்கள். भगवान को कहते हैं गीतापति भगवान। பகவானுக்கு கீதாபதி பகவான் என்று சொல்கிறார்கள். कहते हैं परंतु जानते नहीं है। சொல்கிறார்கள், ஆனால் தெரிந்து கொள்வதில்லை. वास्तव में माता तो चैतन्य होनी चाहिए। உண்மையில் மாதா சைத்தன்யத்தில் இருக்க வேண்டும். जैसे भगवान छोटे रूप में आता है, எது போல பகவான் சிறிய ரூபத்தில் வருகிறார், वो माता भी छोटे रूप में आती है। அந்த மாதாவும் சிறிய ரூபத்தில் வருகிறார். परंतु बहुत प्रभावशाली है। ஆனால் மிகவும் பிரபாவம் உடையவர். गीता ज्ञान से प्राप्ति। கீதா ஞானத்தினால் பிராப்தி. वो लोग गीता सुनाते हैं, அவர்கள் கீதை சொல்கிறார்கள், परंतु उनके गीता सुनाने से क्या प्राप्ति होती है? ஆனால் அவர்கள் சொல்கிற கீதையினால் என்ன பிராப்தி ஆகிறது, वो तो कोई को पता नहीं है। அது யாருக்கும் தெரிவதில்லை.
गीता सुनाते ही सुनाते मर जाते हैं। கீதையை சொல்கிறார்கள், சொல்லிக்கொண்டே இறந்து விடுகிறார்கள். फिर दूसरे जन्म में जाकर के बच्चा बना, பிறகு அடுத்த ஜென்மத்தில் குழந்தையாக பிறக்கிறார்கள். फिर तो नहीं सुना सकते। அப்போது சொல்ல முடியாது. जब बड़े हों, बुजुर्ग बने, எப்போது பெரியவர்களாக ஆன பிறகு, வயதான பிறகு, गीता पाठी बने, கீதையை படிப்பவர்களாக ஆகி, तब फिर दूसरों को सुनावे। அப்போதுதான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். यहाँ तो बाप இங்கே தந்தை, तुम बच्चों को एक ही बार पढ़ाते हैं। இங்கேயோ தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு ஒரே ஒரு முறை படிப்பிக்கிறார். जन्म लेने की बात नहीं, ஜன்மத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. क्योंकि शरीर छोड़ा फिर तो गीता सुनाने पढ़ाने की होती नहीं। ஏனென்றால் சரீரத்தை விட்ட பிறகு கீதையை படிக்கக்கூடிய விஷயமே இல்லை. अभी तो तुम जानते हो இப்போதோ நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள், कि इस शरीर में विराजमान है। இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறார். जब तक इस शरीर में विराजमान होकर की गीता सुनाते हैं, எதுவரைக்கும் இந்த சரீரத்தில் வீற்றிருந்து கீதையை சொல்கிறாரோ, फिर तो गीता ज्ञान अमृत देने की दरकार ही नहीं रहेगी। பிறகு கீதை ஞானத்தை, ஞானாமிர்தத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. क्योंकि बाप के रूप में एक ही बार शांति धाम से आकर के गीता ज्ञान देते हैं। ஏனென்றால் தந்தையின் ரூபத்தில் ஒரே ஒரு முறை வந்து சாந்தி தாமத்திலிருந்து வந்து ஞானத்தை தருகிறார், கீதா ஞானத்தை சொல்கிறார். फिर चले जाते हैं। பிறகு சென்று விடுகிறார். तो मनुष्य नहीं जानते எனவே மனிதர்கள் அறிந்து கொள்வதில்லை. कि प्राचीन माना कब। பிராச்சீன் பழமையான என்றால் எப்போது? क्योंकि कल्प की आयु लाखों वर्ष कह देते हैं। ஏனென்றால் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். भारत का प्राचीन ज्ञान और योग तो साथ चाहते हैं। பாரதத்தின் ஞானம் மற்றும் யோகத்தை அனைவரும் விரும்புகிறார்கள். जिससे भारत स्वर्ग बनता है। இதன் மூலமாக பாரதம் சொர்க்கமாகிறது. किससे बनता है भारत स्वर्ग? எதன் மூலமாக பாரதம் சொர்க்கமாகிறது? प्राचीन राजयोग और பழமையான ராஜயோகம் மற்றும் ज्ञान। ஞானத்தினால். अब तो भारत बहुत दुखी है। இப்போதோ பாரதம் மிகவும் துக்கமாக இருக்கிறது. पहले सूर्यवंशी राज्य था, முதலில் சூரிய வம்சத்தின் ராஜ்யமாக இருந்தது, अब नहीं। இப்போது இல்லை. फिर उनको याद करते हैं பிறகு நினைவு செய்கிறார்கள் அதை. कि वो राजयोग किसने सिखाया। அவரை நினைவு செய்கிறார்கள், இந்த ராஜயோகத்தை யார் கற்றுக் கொடுத்தார், वो ज्ञान किसने दिया, அந்த ஞானத்தை யார் கொடுத்தார், ये बात नहीं जानते। இந்த விஷயம் அறிவதில்லை. समझते हैं गीता में இது போல் நினைக்கிறார்கள், जो ज्ञान दिया गया है वो कृष्ण ने दिया होगा। கீதை ஞானத்தை கொடுத்திருக்கிறாங்க, அதை கிருஷ்ணர் கொடுத்திருந்தார் என்று நினைக்கிறார்கள். कौन समझते हैं? யார் நினைக்கிறார்கள்? ये बात भी कौन समझते हैं? இந்த விஷயத்தையும் யார் நினைக்கிறார்கள்? पहले भारत में ये जो संस्कृत की गीता लिखी हुई है, முதலில் பாரதத்தில் எந்த சம்ஸ்கிருதத்தின் கீதை வந்து எழுதப்பட்டதோ उसमें तो गीता का भगवान कृष्ण ही माना गया है। அதில் கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்றுதான் நம்பப்பட்டது. लेकिन वो तो ब्रॉड ड्रामा हो गया। ஆனால் அது பிராட் டிராமா ஆகிவிட்டது. उसकी शूटिंग कहाँ होती है? அதுக்கான ஷூட்டிங் எங்கே நடக்கிறது? ये रिहर्सल करने वाले कौन? இந்த ரிஹர்சலை செய்பவர்கள் யார்?
जिन्होंने ये शूटिंग की, रिहर्सल की, யார் வந்து இந்த ஷூட்டிங்கை செய்திருக்கிறார்கள், ரிஹர்சல் செய்திருக்கிறார்கள்? गीता का भगवान कृष्ण है। கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று ரிஹர்சல் ஷூட்டிங் செய்திருக்கிறார்கள். साकार है, சாகாரர், निराकारी स्टेज वाला नहीं है। நிராகார ஸ்டேஜ் உடையவர் இல்லை. ये फाउंडेशन कहाँ पड़ता है? இந்த ஃபவுண்டேஷன் எங்கே விழுகிறது? किनके द्वारा पड़ता है? யார் மூலமாக விழுகிறது? ये फाउंडेशन हम ब्राह्मणों की दुनिया में ही पड़ता है। இந்த ஃபவுண்டேஷன் நம்முடைய பிராமண உலகத்திலேயே விழுகிறது. जब तक ब्राह्मणों की ही बुद्धि में ये बात नहीं बैठी है कि எதுவரைக்கும் பிராமண உலகத்திலேயே இந்த விஷயம் உட்காரவில்லையோ, गीता का भगवान कौन, கீதையின் பகவான் யார் என்று உட்காரவில்லையோ, गीता माता कौन चैतन्य में, கீதா மாதா சைத்தன்யத்தில் யார் और गीता पति भगवान कौन चैतन्य में, மற்றும் கீதாபதி பகவான் யார் சைத்தன்யமானவர், तब तक बाहर की दुनिया वालों की बुद्धि में ये बातें बैठ सकती है? அதுவரைக்கும் வெளி உலகத்தில் உள்ளவர்களுக்குள் இந்த விஷயம் உட்கார முடியுமா? कि गीता का भगवान कृष्ण नहीं है, निराकार शिव है। கீதாபதி பகவான் கிருஷ்ணர் இல்லை, நிராகார சிவன் என்று உட்காருமா? निराकार शिव को भी नहीं समझते हैं। நிராகார சிவனை கூட புரிந்து கொள்வதில்லை. निराकार शिव का मतलब ये नहीं बिंदु, நிராகார சிவனுடைய அர்த்தம் அவர் புள்ளியாகி இருக்கிறார், அப்படி இல்லை. वो बिंदु तो कुछ करता नहीं है அந்த புள்ளி எதுவும் செய்வதில்லை. जब तक बिंदु रूपी स्टेज में। எதுவரைக்கும் புள்ளி ரூப ஸ்டேஜில் இல்லையோ, वो बिंदु जब तक साकार में ना आए, அந்த புள்ளி எதுவரைக்கும் சாகாரத்தில் சரீரத்தில் வரவில்லையோ और निराकारी स्टेज को प्रत्यक्ष न करे, மற்றும் நிராகார ஸ்டேஜை பிரத்யக்ஷம் செய்யாத வரைக்கும் तब तक वो संसार में परमात्मा बाप बन करके அதுவரைக்கும் பரமாத்மா உலகத்தில் प्रत्यक्ष भी नहीं होता பிரத்யக்ஷமும் ஆகுவதில்லை. है तो वो निराकार। அவரோ நிராகாரராவார். निराकार का मतलब सिर्फ बिंदु नहीं है, நிராகாரரின் அர்த்தம் அவர் புள்ளியாக இருப்பது அப்படி இல்லை. उसका गहरा अर्थ ये है அதோடைய ஆழமான அர்த்தம் இதுதான், निराकारी स्टेज वाला। நிராகார ஸ்டேஜ் உடையவர். धर्म पिताएं भी निराकारी स्टेज वाले होते हैं। தர்ம பிதாக்களும் நிராகார ஸ்டேஜ் உடையவர்களாக இருக்கிறார்கள். उनके चित्र को देखो, அவர்களின் சித்திரத்தை பாருங்கள், चेहरे को ध्यान से देखो, गुरु नानक को देखो, बुद्ध को देखो, முகத்தை கவனமாக பாருங்கள், புத்தரை பாருங்கள், குருநானக்கை பாருங்கள், क्राइस्ट को देखो। கிரைஸ்டை பாருங்கள். निराकारी स्टेज चेहरे से झलकती है ना, நிராகார ஸ்டேஜ் முகத்தில் தென்படுகிறது இல்லையா? वो तो है धर्म पिताएं। அவர்களோ தர்ம பிதாக்களாவார்கள். लेकिन उन बापों का भी बाप जब इस सृष्टि पर प्रत्यक्ष होता है, ஆனால் அந்த தந்தைகளுக்கெல்லாம் தந்தையாக இருப்பவர் எப்போது இந்த சிருஷ்டியில் பிரத்யட்சமாகிறாரோ, आदि सनातन देवी देवता धर्म की स्थापना करने के लिए ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக वो तो कितनी निराकारी स्टेज वाला होगा। அவர் எந்த அளவுக்கு எவ்வளவு நிராகார ஸ்டேஜ் உடையவராக இருப்பார். एवर लास्टिंग, எவர் லாஸ்டிங், एवर प्योर कहा जाता है। எவர் பியூர் என்று சொல்லப்படுகிறார். एवर प्योर का भी कोई प्रूफ चाहिए। எவர் பியூர் என்று அதுக்கும் ப்ரூஃப், நிரூபணம் வேண்டும். निराकारी, निरहंकारी, निर्विकारी का भी प्रूफ चाहिए। நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி, அதுக்கும் ப்ரூஃப் வேண்டும். सिर्फ कहने की बात नहीं है। வெறும் சொல்வதற்கான விஷயம் இல்லை. तो जो समझते हैं कि गीता में ज्ञान कृष्ण ने दिया होगा, யார் வந்து இது போல கீதையின் ஞானத்தை கிருஷ்ணர் வந்து கொடுத்திருந்தால் उनको लाखों वर्ष हो गए, லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டது. इसलिए प्रायलोप हो गया। அதனால் பெருமளவில் மறைந்து போயிருக்கிறது. नहीं तो बाप से वर्षा लेने में बच्चों को कोई भी तकलीफ नहीं होनी चाहिए। இல்லை என்றால் குழந்தைகளுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்வதற்கு எந்த ஒரு கஷ்டமும் கடினமும் இருக்கக்கூடாது. बाप के बने तो बच्चे के अधिकारी बने। தந்தையுடையவர்களாக ஆகும் பொழுது குழந்தைகள் உரிமையாளர்களாகிறார்கள்.
फिर भी माता पिता टीचर की शिक्षा मिलनी होती है ना। இருந்தும் தாய் தந்தையிடமிருந்து அந்த கல்வி கிடைத்திருக்கும் இல்லையா? मुक्ति का भी वर्षा चाहिए, முக்திக்கான ஆஸ்தியும் வேண்டும். इसलिए गुरु करते हैं। அதனால் தான் குருவை வைத்துக் கொள்கிறார்கள். परंतु जीवन मुक्ति तो कब कोई हो ही नहीं सकते। ஆனால் எப்போதும் ஜீவன் முக்தி ஆனது ஆகவே முடியாது. जब जीवन बंध का अंत हो, எப்போது ஜீவன பந்தனத்தின் முடிவு ஆகும் பொழுது तब जीवन मुक्ति की याद हो। அப்போதுதான் ஜீவன் முக்தியின் நினைவிருக்கிறது. जीवन बंध माने ஜீவன பந்தனம் என்றால் जीवन है लेकिन बंधा हुआ जीवन है। ஜீவன் வாழ்க்கை இருக்கிறது, ஆனால் கட்டுப்பட்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. कैसे बंधा हुआ? எதன் மூலமாக கட்டுப்பட்டிருக்கிறது? जन्म का दुख, ஜன்மத்தின் பிறக்கும் போது துக்கம், बुढ़ापे का दुख, வயதாகுவதற்கான துக்கம், बीमारियों का दुख, நோய்களின் துக்கம், मरण का दुख। மரணத்தின் துக்கம். ये जन्म जरा मरण का दुख இந்த ஜன்ம ஜரா மரண், ஜன்மம் முதுமை மரணத்தின் அந்த துக்கமானது शरीर के साथ बंधा हुआ है, சரீரத்துடன் கட்டுப்பட்டிருக்கிறது. तो कहेंगे जीवन मुक्ति। எனவே இது ஜீவன பந்தனமாகும். जीवन बंधन, ஜீவன் பந்தனம். ये तीनों ही बंधन से परे हो जाए जीवन में रहते हुए। உயிருடன் அந்த சரீரத்திலேயே இருந்து கொண்டே அந்த அந்த மூன்றிலிருந்தும் கடந்து விடணும். जीवन मुक्ति की आदि ही तभी ஜீவன் முக்தியின் நினைவு அப்போதுதான் हो सकती है அப்போதுதான் இருக்க முடியும். जब जीवन मुक्ति देने वाला आवे। எப்போது ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடியவர். मनुष्यों ने सिर्फ सुना है कि सेकंड में जीवन मुक्ति है, மனிதர்கள் சொல்கிறார்கள் सेकंड में मनुष्यों ने सिर्फ सुना है कि மனிதர்கள் இதை மட்டும் கேட்டிருக்கிறார்கள். सेकंड में जीवन मुक्ति अथवा सेकंड में ஒரு செகண்டில் ஜீவன் முக்தி மற்றும் रावण राज्य से राम राज्य, ஒரு செகண்டில் ராவண ராஜ்யத்திலிருந்து ராமராஜ்யம், पतित से पावन, பதித்தத்திலிருந்து பாவனமாக परंतु कैसे ஆகும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது எப்படி? वो तो जानते ही नहीं। அதை அவர்கள் அறிவதே இல்லை. उन ब्राह्मणों की झूठी गीता है, அந்த பிராமணர்களுடையது பொய்யான கீதையாகும். क्योंकि वो कहते हैं श्री कृष्ण भगवान वाच। ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் வாக்கியம் என்று சொல்கிறார்கள். अब श्री कृष्ण तो भगवान हो नहीं सकता। இப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானாக இருக்கவே முடியாது. कृष्ण को तो देवता कहा जाता है, கிருஷ்ணருக்கு தேவதை என்று சொல்லப்படுகிறது. भगवान कैसे कह दिया? பகவான் என்று எப்படி சொல்லிவிட்டார்கள்? देवताएं 16 कला संपूर्ण होते हैं, தேவதைகள் 16 கலைகள் சம்பூர்ணமானவர்களாக இருக்கிறார்கள். देवताओं को कलाओं में बांधा जाता है, தேவதைகள் கலைகளில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். भगवान तो कलातीत है, பகவானோ கலாதீத் ஆவார். भगवान को कलाओं में थोड़ी बांधा जा सकता है। பகவானை கலைகளில் கட்டுப்படுத்த முடியுமா என்ன? तो देवताओं में दैवी गुण होते हैं, எனவே தேவதைகளுக்குள் தெய்வீக குணங்கள் இருக்கிறது. भगवान में दैवी गुण नहीं होते हैं। பகவானுக்குள் தெய்வீக குணங்கள் இல்லை. देवताओं के गुण अलग தேவதைகளின் குணங்கள் தனி और भगवान के गुण अलग। மற்றும் பகவானின் குணங்கள் தனியானது. देवताओं को तो इन आंखों से देखा जाता है, தேவதைகளையோ இந்த கண்களால் பார்க்க முடியும். शिव के मंदिर में देखेंगे சிவனின் கோவிலில் பார்ப்போம், मूर्तियां रखी है, சிவனின் கோவிலில் பார்க்கிறார்கள், மூர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. परंतु शिव को तो अपना शरीर नहीं है। ஆனால் சிவனுக்கோ அவருக்கென்று சரீரம் இல்லை.
वो परमात्मा है। அவர் பரமாத்மா ஆவார். परमात्मा अर्थात परमात्मा। பரமாத்மா என்றால் பரம் ஆத்மா. ईश्वर प्रभु भगवान आदि से कोई अर्थ नहीं निकलता है। ஈஸ்வர், பிரபு, பகவான் முதலியவைகளால் அர்த்தம் வருவதில்லை. परमात्मा अर्थात பரமாத்மா என்றால் सुप्रीम आत्मा। சுப்ரீம் ஆத்மா. तुम तो सुप्रीम नहीं हो, நீங்களோ சுப்ரீம் இல்லை. तो फर्क देखो कितना है तुम्हारी आत्मा और उस आत्मा में। எனவே பாருங்கள், உங்களுடைய ஆத்மாவுக்கும் அவருடைய ஆத்மாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று பாருங்கள். तुम आत्मा अभी परमात्मा से सीख रहे हो, ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போது பரமாத்மாவிடம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். और वो परमात्मा तो कोई से सीखा नहीं है। மற்றும் அந்த பரமாத்மா யாரிடமும் கற்றுக்கொள்ளவில்லை. कृष्ण तो बताते हैं शास्त्रों में, கிருஷ்ணருக்கோ சொல்கிறார்கள் சாஸ்திரங்களில், संदीपन गुरु को गुरु बनाया, उनसे சந்தீபன் குருவை அவருடைய குருவாக இருந்தார், सीखा। அவரிடம் கற்றுக்கொண்டார். तो देखो ये वंडरफुल बात है, எனவே இது வண்டர்ஃபுல்லான விஷயங்களாகும். जो शिव बाबा किसी से सीखता नहीं है। சிவபாபா யாரிடமும் அவர் வந்து கற்றுக்கொள்வதில்லை. उस फादर को हम परमात्मा अर्थात फादर कहते हैं। அவரை பரமாத்மா அப்படி என்றால் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். टीचर भी कहते हैं, டீச்சர் என்றும் சொல்கிறார்கள், गुरु भी कहते हैं, குரு என்றும் சொல்கிறார்கள். और कोई आत्मा बाप टीचर गुरु तीनों नहीं बन सकती। மற்றபடி வேற எந்த ஆத்மாவும் தந்தை, டீச்சர், குருவாக ஆகவே ஆக முடியாது. ये तो शिव बाबा ही है। இதுவோ ஒரு சிவபாபா தான். एक ही परमात्मा है, उनको कहा जाता है फादर। ஒரே ஒரு பரமாத்மா, அவருக்கு தான் ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது. 4/11/68 की वाणी का 3रा पेज। 4. तो बच्चों के लिए फादर है, எனவே குழந்தைகளுக்காக ஃபாதராக இருக்கிறார். तो फादर है तो टीचर भी चाहिए। இப்போ ஃபாதராக இருக்கிறார் என்றால் டீச்சரும் வேண்டும். वो एक ही फादर है जो टीचर भी है, गुरु भी है। அவர் ஒரே ஒரு ஃபாதர் தான், டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். हाँ, ये कहेंगे हर एक को पहले ஆம், இதை சொல்வார்கள். फादर चाहिए, ஒவ்வொருத்தருக்கும் ஃபாதர் வேண்டும், फिर टीचर चाहिए, பிறகு டீச்சர் வேண்டும், पिछाड़ी को सदगति के लिए गुरु चाहिए। கடைசியில் சத்கதிக்காக குருவும் வேண்டும். आजकल तो ठग लेते हैं, இன்றைய காலத்திலோ ஏமாற்றுகிறார்கள். कहते हैं बच्चों को भी गुरु कराना चाहिए। சொல்கிறார்கள் குழந்தைகளுக்கும் கூட குருவாக வேண்டும் என்று, तो सदगति हो जाए। அப்போது சத்கதி ஆகும் என்று. नहीं तो गुरु हमेशा पिछाड़ी में किया जाता है। இல்லை என்றால் எப்போதும் குரு வந்து பின்னால், கடைசியில் தான் குரு வேண்டும். वानप्रस्थ होने के बाद गुरु करते हैं। வானப்பிரஸ்தா ஆன பிறகு குருவை வைத்துக் கொள்கிறார்கள். तो बाप भी कहते हैं मैं तुम्हारा बाप टीचर भी எனவே தந்தையும் சொல்கிறார், बनता हूँ। நான் உங்களுடைய தந்தை, உங்களுக்கு தந்தை மற்றும் டீச்சராக ஆகிறேன். मैं ही तुम्हारा सदगति दाता सदगुरु भी बनता हूँ। நான் தான் உங்களுடைய சத்கதி தாத்தா, சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருந்து சத்குருவாக ஆகிறேன். तो सदगति देने वाला எனவே சத்கதியை செய்பவர் गुरु एक है, குரு ஒருவர் தான் இருக்கிறார். बाकी तो अनेक गुरु हैं। மற்றவர்கள் வந்து பலர் குருமார்கள் இருக்கிறார்கள். सब दुर्गति करने वाले। அனைவரும் துர்கதியை செய்பவர்களாக இருக்கிறார்கள். वो दुर्गति ही देते हैं। அவர்கள் துர்கதியை தான் தருகிறார்கள். सिख लोग कहते भी हैं சீக்கியர்கள் சொல்கிறார்கள், एक सदगुरु अकाल मूर्त। ஒரு சத்குரு
நிராகார் அகால மூர்த்தி என்று சொல்கிறார்கள். एक सदगुरु है, बाकी सब गुरु हो गए. ஒரு சத்குரு, மற்றவர்கள் அனைவரும் குருமார்களாகிவிட்டார்கள். मैं तो सभी का सदगति दाता हूँ. நான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறேன். गीता के विषय पर समझाने की युक्ति. கீதையின் விஷயத்தின் மீது புரிய வைக்கக்கூடிய யுக்தி. तो ये समझाना होता है. எனவே இதை புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. रावण राज्य और राम राज्य. ராவணராஜ்யம் மற்றும் ராமராஜ்யம். तो कोई वहाँ कॉन्फ्रेंस में जाना चाहिए. எனவே யாராவது அங்கே கான்ஃபரன்ஸில் செல்ல வேண்டும். तो भी संस्कृत गीता अच्छी जानते हो. அதுவும் சம்ஸ்கிருதத்தின் கீதையை நன்றாக தெரிந்திருப்பவர்கள். तो वो बहुत अच्छा समझा सकते हैं. அவர்கள் மிக நன்றாக புரிய வைக்க முடியும். और तुम्हारी तो सच्ची गीता है. உங்களுடையதோ உண்மையான கீதையாகும். है वो संस्कृत गीता அந்த சம்ஸ்கிருதத்தின் கீதை झूठी क्यों? பொய்யானதாக ஏன் இருக்கிறது? क्योंकि ढेर सारी टीकाएं हो गई. ஏனென்றால் ஏராளமான விளக்க உரைகளாகிவிட்டது. ढेर सारी व्याख्याएं हो गई. ஏராளமான விளக்கங்களாகிவிட்டது. तुंडे तुंडे मतिर भिन्न. துண்டே துண்டே மதிர் பின்னா, தனித்தனியான மனிதர்களின் தனித்தனியான வழிகளாக இருக்கிறது. यहाँ तो एक सुप्रीम सोल गॉड फादर है जो समझाते हैं. இங்கேயோ ஒரு சுப்ரீம் காட் ஃபாதர் புரிய வைக்கிறார். समझा ना? புரிந்ததா? यहाँ कोई वो कृष्ण नहीं समझाते हैं. இங்கே கிருஷ்ணர் ஒன்றும் புரிய வைப்பதில்லை. दुनिया में कोई भी धर्म वाले कृष्ण को गॉड फादर नहीं कहेंगे. உலகத்தில் எந்த தர்மத்தினரும் கிருஷ்ணரை காட் ஃபாதர் என்று சொல்வதில்லை. नहीं. இல்லை. तो साबित होता है कि उनको कोई भगवान नहीं कहा जाता. இதன் மூலமாக நிரூபணமாகிறது அவர் ஒன்று பகவான் என்று சொல்லப்படுவதில்லை. जिस भगवान की सभी आत्माएं बच्चे हैं. பகவானுக்கு இந்த அனைத்து ஆத்மாக்களும் குழந்தைகளாக இருக்கிறார்கள். वो आत्मा है जो बच्चे हैं गॉड फादर के. அந்த ஆத்மாக்கள் காட் ஃபாதரின் குழந்தைகளாக இருக்கிறார்கள். वो उनको गॉड फादर ही कह के बुलाते हैं. அவர்கள் காட் ஃபாதர் என்று சொல்லிதான் கூப்பிடுகிறார்கள். कोई बाप को थोड़े ही बुलाते हैं. யாராவது தந்தை என்று சொல்லி கூப்பிடுகிறார்களா என்ன? या धर्म पिता को थोड़े ही बुलाते हैं. அல்லது தர்ம பிதாக்களை கூப்பிடுகிறார்களா என்ன? जिस्म को कभी भी गॉड नहीं कहा जा सकता है. சரீரதாரியை எப்போதும் காட் ஃபாதர் என்று சொல்லப்படுவதில்லை. एक अज भूल है ஒரே ஒரு தவறாகி இருக்கிறது. जिस भूल के कारण सारी दुनिया भूली हुई है. இந்த தவறின் காரணத்தினால் முழு உலகமும் மறந்து போயிருக்கிறது. हैं? वो भूल है அந்த தவறு गीता का भगवान बच्चे को बताई दिया. அந்த தவறு என்னவென்றால் கீதையின் பகவான் கிருஷ்ணருக்கு குழந்தைக்கு சொல்லிவிட்டார்கள். जिस बच्चे की पूजा करते हैं. எந்த குழந்தைக்கு பூஜை செய்கிறார்களோ कृष्ण बच्चा. கிருஷ்ண குழந்தை. पूजा तो पवित्र की जाएगी ना. பூஜையோ பவித்திரத்துக்கு தானே செய்யப்படுகிறது. है
इसमें पवित्रता नहीं होती है, वो तो राक्षस कहे जाते हैं। யாருக்குள் பவித்திரத்தா இருப்பதில்லையோ தூய்மை இருப்பதில்லையோ அவர் ராட்சசர் என்று சொல்லப்படுகிறார். हैं? वो कर्मेंद्रिय है ना, இந்த கர்மேந்திரியங்கள் இருக்கிறது இல்லையா, उन कर्मेंद्रियों का राक्षसी कर्म करते हैं। அந்த கர்மேந்திரியங்களின் மூலமாக ராட்சச கர்மங்களை செய்கிறார். जैसे कामेंद्रिय, எது போல காமேந்திரியம் இருக்கிறது. तो जो हिंसक हैं எனவே எது ஹிம்சையாகி இருக்கிறதோ, ஹிம்சை செய்கிறதோ, उनको बताया कि सारी सृष्टि हिंसक बनाई दी। அவர்களுக்கு சொல்கிறார் முழு சிருஷ்டியும் ஹிம்சையாளர்களாக ஆகிவிட்டது. तो बच्चों को बताया எனவே குழந்தைகளுக்கு சொன்னார், कि तुम्हें आज की दुनिया की जो गद्दी नशीन है, चाहे समाज में, நீங்கள் இன்று உலகத்தில் சமுதாயத்தில் யார் வந்து பதவியில் அமர்ந்திருக்கிறார்களோ, चाहे धर्म क्षेत्र में, चाहे राज्य क्षेत्र में, தர்ம கஷேத்திரத்தில் ஆகட்டும் அல்லது ராஜ்ய கஷேத்திரத்தில் ஆகட்டும், गद्दियों पर बैठे हुए हैं। அந்த பதவியில் அமர்ந்திருக்கிறார்கள். वो तुम्हारे पास हमारे अहंकार के नहीं आ रहे, दे अहंकार चढ़ा हुआ है। அவர்கள் உங்களிடம் வந்து தேகாபிமானத்தினால் அவர்கள் உங்களிடம் வருவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்குள் அவர்களின் மீது தேக அகங்காரம் அதிகமாக ஏறி இருக்கிறது. तो पहले पहले तुम उनको ये भूल जाके बताओ। எனவே நீங்கள் முதலில் அவர்களிடம் சென்று இது தவறு என்று சொல்லுங்கள். क्या? என்ன? गीता खंडन की हुई है। கீதை கண்டிதம் ஆக்கப்பட்டிருக்கிறது. कैसे खंडन कर दी? எப்படி கண்டிதமாகி இருக்கிறது? गीता जिसमें राजयोग का ज्ञान है, கீதையில் எந்த ராஜயோகத்தின் ஞானம் இருக்கிறதோ, राजाई कैसे प्राप्त होती है इस ज्ञान से, இந்த ஞானத்தினால் ராஜாங்கம் எப்படி பிராப்தி ஆகிறது, वो राज भरा हुआ है। அந்த ரகசியங்கள் நிரம்பி இருக்கிறது. क्या राजाई? என்ன ராஜாங்கம்? दुनिया में जो राजाइयां चली हैं, உலகத்தில் எந்த ராஜாங்கங்கள் வந்து நடந்ததோ, वो राजाइयां तो हिंसक युद्ध करके उन्होंने அவர்கள் அந்த ராஜாங்கத்தை ஹிம்சையான யுத்தம் செய்து राजाइयां प्राप्त की हैं। அந்த ராஜாங்கத்தை வந்து அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். लेकिन भगवान इतनी ऊंची चीज हिंसा करना थोड़ा ही सिखाएगा। ஆனால் பகவான் இந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிற பொருளை வந்து ஹிம்சையால் வந்து செய்ய கற்று தருவாரா? तो ये भूल जाकर बताओ இந்த தவறை நீங்கள் சென்று சொல்லுங்கள் कि भगवान ने तो जो राजयोग की बात सिखाई थी, பகவான் எந்த ராஜயோகத்தின் விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரோ वो हिंसा की बात नहीं सिखाई। அவர் ஹிம்சைக்கான விஷயங்களை கற்று தரவில்லை. वो तो ये बताया है அவர் இதை சொல்லியிருக்கிறார். गीता में, கீதையில் कामेश क्रोधेश रजोगुण समुद्भव। அவர் கீதையில் காமேஷு குரோதேஷு ரஜோகுண சமுத்பவ என்று சொல்லியிருக்கிறார். ये काम और क्रोध जो है, இந்த காமம் மற்றும் கோபம் எது இருக்கிறதோ ये रजोगुण से उत्पन्न होते हैं, இது ரஜோ குணத்தினால் பிறக்கிறது. और रजोगुण देवताओं में नहीं होता, ரஜோகுணம் தேவதைகளுக்குள் இருப்பதில்லை. सात्विक गुण प्रधान होता है उनमें। அவர்களுக்குள் சாத்வீக குணம் முதன்மையாக இருக்கிறது. तो ये जो कृष्ण का नाम डाल दिया है, எனவே இந்த கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டார்கள். वो तो बच्चा है। அவரோ குழந்தை ஆவார். भले 16 कला संपूर्ण पवित्र है, அவர் 16 கலைகள் சம்பூர்ண பவித்திரமானவராகத்தான் இருக்கிறார். हैं? तो उस पवित्र की पूजा होती है। எனவே அந்த பவித்திரமாக இருப்பவருக்கு பூஜை நடக்கிறது. बड़े कृष्ण की तो पूजा नहीं होती। பெரிய கிருஷ்ணருக்கோ பூஜை நடப்பதில்லை. क्यों? ஏன்?
कहते हैं बड़ा कृष्ण था तो उसको तो 8 पटरानियां थी। ஏனென்றால் பெரிய கிருஷ்ணர் இருந்தார், அவருக்கு 8 பட்டராணிகள் இருந்தார்கள், 16,000 रानियां थी। 16,000 ராணிகள் இருந்தார்கள். ये था वो था, इतने बच्चे थे। இது இருந்தது, அது இருந்தது, இத்தனை குழந்தைகள் இருந்தார்கள். तो पवित्र थोड़ा ही रहा। அப்போது அவர் வந்து பவித்திரமானவராக இருந்தாரா என்ன? उस पवित्र की पूजा करते हैं, அந்த பவித்திரத்துக்கு பூஜை செய்கிறார்கள். बच्चा की, குழந்தைக்கு वो तो ठीक है, அதுவோ சரிதான். लेकिन बच्चा राज की बातें क्या जानेगा? ஆனால் குழந்தை ரகசியங்களின் விஷயத்தை என்ன தெரியும் குழந்தைக்கு? क्या राज? என்ன ரகசியம்? कि इंद्रियों के ऊपर जीत पाएंगे இந்திரியங்களின் மீது வெற்றி அடைந்தால் तो विश्व की बादशाही मिलेगी। அப்போது விஸ்வத்தின் பாதுஷாஹி கிடைக்கும். இந்திரியங்களின் மீது வெற்றி அடைந்தால் விஸ்வத்தின் பாதுஷாஹி கிடைக்கும். इंद्रिय जीते जगत जीत। இந்திரிய ஜீத்தே ஜெகத் ஜீத். இந்திரியங்களின் மீது வெற்றி அடைந்தால் உலகத்தை வெற்றி அடைவார்கள். अब बच्चा इस बातों को क्या जाने குழந்தைக்கு இந்த விஷயங்கள் என்ன தெரியும்? कि इंद्रिय को कैसे जीतना होता है? இந்திரியங்களை எப்படி வெற்றி அடைவது என்று குழந்தைக்கு எப்படி தெரியும்? है? तो ये भूल जाकर उनको बताओ எனவே இந்த தவறை அவர்களுக்கு சென்று சொல்லுங்கள். कि गीता में जो कृष्ण का नाम डाल दिया है, கீதையில் எந்த கிருஷ்ணரின் பெயரை போட்டு இருக்கிறார்களோ ये बड़ी भारी भूल हो गई। இது மிகப்பெரிய தவறாகிவிட்டது என்று சொல்லுங்கள். ये भूल करने से இந்த தவறு செய்வதனால் दुनिया के जो और धर्म के धर्म पिता और उनके फॉलोअर्स हैं, உலகத்தில் மற்ற தர்மங்களின் தர்ம பிதாக்கள் மற்றும் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் वो कृष्ण को भगवान मानने के लिए बिल्कुल तैयार नहीं होते। அவர்கள் கிருஷ்ணரை பகவானாக ஏற்றுக்கொள்வதற்கு முற்றிலும் தயாராக இருப்பதில்லை. दिखलाना है कि காண்பிக்கணும், इसमें तो ढेर सारे श्लोक हैं இதில் ஏராளமான ஸ்லோகங்கள் இருக்கிறது. जिनसे ये साबित होता है இதன் மூலமாக இது நிறுவனமாகிறது. कि भगवान तो निराकार है, பகவானோ நிராகாரராவார், भोक्ता है, அபோக்தாவாக இருக்கிறார், अकर्ता है, அகர்த்தாவாக இருக்கிறார், अजन्मा है। அஜன்மாவாக இருக்கிறார். ये तो तुमने गीता का भगवान कृष्ण को बनाई दिया। நீங்களோ கீதையின் பகவானாக கிருஷ்ணரை ஆக்கிவிட்டீர்கள். वो तो जन्म लेता है, शरीर भी छोड़ता है, அவர் பிறப்பை எடுத்துக்கொள்கிறார், ஜன்மம் எடுக்கிறார் மற்றும் சரீரத்தையும் விடுகிறார். उसका तो गुरु भी हुआ। அவருக்கு குருவும் இருப்பார். भगवान का कोई गुरु हो सकता है क्या? பகவானுக்கு யாராவது குரு இருப்பாரா என்ன? जैसे ये बड़ी सभाएं होती हैं, இது போல பெரிய சபைகள் வந்து இருக்கிறதோ उनमें ये अच्छी तरह से उनको समझाना पड़े அங்கே அந்த சபைகளில் இதை நன்றாக புரிய வைக்கணும், மிக நன்றாக. कि व्यास ने भूल की है வியாசர் தவறு செய்திருக்கிறார். इस बात की எந்த விஷயத்தில் தவறு செய்திருக்கிறார்? कि गीता का भगवान साकार कृष्ण है। கீதையின் பகவான் சாகார் கிருஷ்ணர் என்று. क्या भूल गई? என்ன தவறு செய்திருக்கிறார்? एक तरफ शास्त्रों में लिख दिया है सतयुग में 16 कला संपूर्ण, ஒரு பக்கம் சாஸ்திரத்தில் சத்யுகத்தில் 16 கலைகள் சம்பூர்ணமானவர் என்று எழுதியிருக்கிறார்கள். त्रेता में 14 कला संपूर्ण, திரேதாயுகத்தில் 14 கலைகள் சம்பூர்ணமானவர்கள், द्वापर में 8 कला संपूर्ण होते हैं। துவாபர யுகத்தில் 8 கலைகள் சம்பூர்ணமானவர்கள் இருக்கிறார்கள் என்று. और दूसरी तरफ क्या लिख दिया? மற்றும் இன்னொரு பக்கம் என்ன எழுதிவிட்டார்கள்? द्वापर में जन्म लेने वाला कृष्ण துவாபர யுகத்தில் ஜன்மத்தை எடுக்கக்கூடிய கிருஷ்ணர் कितने कला संपूर्ण? எத்தனை கலைகள் சம்பூர்ணமானவர்? 16 कला संपूर्ण। 16 கலைகள் சம்பூர்ணமானவர். जबकि बताते हैं அதே நேரத்தில் சொல்கிறார்கள் कृष्ण मनुष्य वेश में आया, கிருஷ்ணர் மனித வேடத்தில் வந்தார். तो जब कृष्ण मनुष्य वेश में आया तो எனவே கிருஷ்ணர் வந்து மனித வேடத்தில் வந்தால் 16 कला संपूर्ण क्यों? வந்திருந்தால் 16 கலைகள் சம்பூர்ணமானவராக எப்படி? द्वापर में टोटल 16 कलाएं होती ही नहीं है। துவாபர யுகத்தில்
டோட்டலாக 16 கலைகள் இருப்பதே இல்லை. 8 कलाएं ही तो रह जाती हैं. 8 கலைகள் தானே இருந்து விடுகிறது. तो कृष्ण भी कितने कला संपूर्ण होना चाहिए था. எனவே கிருஷ்ணரும் கூட எத்தனை கலைகள் சம்பூர்ணமானவராக இருக்க வேண்டும்? हैं? 8 कला संपूर्ण होना, उन्होंने क्या लिख दिया? 8 கலைகள் சம்பூர்ணமானவராக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன எழுதிவிட்டார்கள்? 16 कला संपूर्ण. 16 கலைகள் சம்பூர்ணமானவர் என்று எழுதிவிட்டார்கள். तो व्यास ने भूल कर दिए. எனவே வியாசர் தவறு செய்து விட்டார். क्या भूल कर दिए? என்ன தவறு செய்து விட்டார்? कि कृष्ण को कहाँ युग में, कौन से युग में डाल दिया? கிருஷ்ணரை எந்த யுகத்தில் போட்டு விட்டார்? द्वापर में डाल. भगवान துவாபர யுகத்தில் போட்டு விட்டார். तो माना, लेकिन द्वापर युग में डाल दिया. பகவானாக ஏற்றுக்கொண்டார், ஆனால் துவாபர யுகத்தில் போட்டு விட்டார். और क्या भूल कर दी? மற்றும் வேற என்ன தவறு செய்து விட்டார்? दूसरी भूल कर दी है இன்னொரு தவறை செய்திருக்கிறார். कि उन्होंने ये नहीं सोचा ஆனால் அவர் இதை யோசிக்கவில்லை. कि भगवान आएगा तो सृष्टि में कुछ परिवर्तन करके जाएगा. பகவான் வந்தால் சிருஷ்டியில் ஏதாவது மாற்றம் செய்து செல்வாரா? यह सृष्टि और ही नीचे गिरती चली जाएगी. அல்லது சிருஷ்டி மேலும் கீழே விழுந்து விடுமா? हैं? परिवर्तन करके जाएगा ना. மாற்றத்தை செய்து செல்வார் இல்லையா? लेकिन भगवान को दिखा दिया द्वापर के अंत में. ஆனால் பகவானை துவாபர யுகத்தின் கடைசியில் காண்பித்து விட்டார். और सृष्टि में आ गया कलयुग महापापी. மற்றும் சிருஷ்டி மகா பாவமான கலியுகம் வந்துவிட்டது. ये क्या भगवान के आने की निशानी हुई? அப்போ இது என்ன, பகவான் வந்ததற்கான அடையாளமானதா என்ன? इससे भगवान साबित होता है. இதன் மூலமாக பகவான் நிறுவனமாகிறாரா? अरे वो तो धर्म पिताएं भी आए बड़े बड़े सृष्टि पर. அரே, பெரிய பெரிய தர்ம பிதாக்களும் இந்த சிருஷ்டிக்கு வந்திருக்கிறார்கள். वो बड़ी बड़ी जनरेशन के मालिक बन के बैठ गए. அவர்கள் பெரிய பெரிய ஜெனரேஷனுக்கு மாலிக் எஜமானனாகி உட்கார்ந்தார்கள். उनके आने के बाद भी दुनिया அவர்கள் வந்த பின்னரும் கூட உலகம் है नीचे गिरती गई. கீழே விழுந்து கொண்டே போனது. और भगवान भी आए उसके बाद भी दुनिया नीचे गिरती जाए तो பகவான் வந்த பின்னரும் கூட சிருஷ்டி கீழே விழுந்து கொண்டே போனது. भगवान कैसे साबित होगा? அப்போது அவர் பகவானாக எப்படி நிறுவனமாவார்? तो फिर उन दुनिया वालों से पूछना चाहिए எனவே அந்த உலகத்தில் உள்ளவர்களிடம் கேட்க வேண்டும், गीता का भगवान कब आया था? கீதையின் பகவான் எப்போது வந்தார்? तो दुनिया वाले क्या कहेंगे? உலகத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்வார்கள்? कब आया था? எப்போது வந்திருந்தார்? द्वापर युग में आया था. துவாபர யுகத்தில் வந்திருந்தார். अब द्वापर युग में भगवान आया था இப்போது துவாபர யுகத்தில் பகவான் வந்திருந்தார். तो क्या पापी कलयुग की स्थापना करने आया? எனவே பாவமான கலியுகத்தை ஸ்தாபனை செய்வதற்கு வந்தாரா? என்ன? भगवान आवेगा तो पापी कलयुग की स्थापना करेगा பகவான் வந்தால் பாவமான கலியுகத்தை ஸ்தாபனை செய்வாரா? या पुण्यात्माओं की दुनिया स्थापन करेगा? அல்லது புண்ணியாத்மாக்களின் உலகத்தை ஸ்தாபனை செய்வாரா? அங்கே இருப்பவர்கள் புண்ணியாத்மாக்களின் உலகம் என்று சொல்றாங்க. नहीं तो भगवान के आने का फायदा ही क्या हुआ? இல்லை என்றால் பகவான் வந்த பிறகு வருவதற்கான லாபம் என்ன இருக்கிறது? பகவான் வந்தும் கூட என்ன லாபம் இருக்கிறது? जब पाप की दुनिया और बढ़ गई அதே நேரத்தில் பாவமான உலகம் வந்து பாவமான உலகம் வந்து இன்னும் அதிகமாகி போகுது. तो उनको जवाब देना पड़े. எனவே அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டி இருக்கிறது. चलो दुनिया वालों को तो जवाब दे दिया. சரி, உலகத்தில் உள்ளவர்களுக்கு பதிலை கொடுத்து விட்டீர்கள். कि द्वापर में नहीं आया. துவாபர யுகத்தில் வரவில்லை என்று.
पापी कलयुग की स्थापना नहीं की होगी। பாவமான கலியுகத்தை அவர் ஸ்தாபனை செய்திருக்க மாட்டார். फिर प्रश्न उठता है कब आया। பிறகு கேள்வி எழுகிறது, எப்போது வந்தார் என்று. जरूर कहेंगे சங்கமயுகம் சொல்றாங்க, वो 4 युग है, चतुर्युगी है। யுகங்கள் 4 யுகங்கள், சத்துர்யுகி 4 யுகங்கள் இருக்கிறது. उन चारों युगों में जो तमो प्रधान युग है, அந்த 4 யுகங்களில் எது தமோ பிரதான யுகமாக இருக்கிறதோ, पाप का युग है, பாவமான யுகமாக இருக்கிறது. उसके अंत में ही आया होगा। அதனுடைய கடைசியில் தான் வந்திருப்பார். नहीं तो पाप की दुनिया का अंत कौन करेगा। இல்லை என்றால் பாவமான யுகத்தின் முடிவை யார் செய்திருப்பாங்க? सिवाय भगवान के। பகவானை தவிர யார் செய்வாங்க முடிவை? गीता में जो लिखा है यदा यदा हि धर्मस्य, கீதையில் என்ன எழுதியிருக்கிறார்களோ, யதா யதாஹி தர்மஸ்ய என்று எழுதியிருக்கிறார்கள். धर्म की जब ग्लानि होती है தர்மத்துக்கு எப்போது நிந்தனை ஆகிறதோ, तो कौन से धर्म की ग्लानि होती है। அப்போது எந்த தர்மத்துக்கு நிந்தனை ஆகிறது? और दुनिया में जो भी धर्म है वो तो धर्म के नाम पर पहले से ही अधर्म है। உலகத்தில் மற்ற தர்மங்கள் இருக்கிறது. அதில் அந்த தர்மங்கள் எல்லாம் முதலிலிருந்து அதர்மமாகத்தான் இருக்கிறது. वो धर्म है ही नहीं। அவைகள் தர்மங்களே இல்லை. वास्तव में जो देवी देवता सनातन धर्म है, உண்மையில் எந்த தேவி தேவதா சனாதன தர்மம் இருக்கிறதோ, उसकी ही ग्लानि होती है। அந்த தர்மத்துக்கு தான் நிந்தனை ஆகிறது. लिख दिया है संभवामि युगे युगे, சம்பவாமி யுகே யுகே என்று எழுதிவிட்டார்கள். मैं हर युग में आता हूँ। நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருகிறேன். फिर लिख दिया है सर्वव्यापी है। பிறகு சர்வவியாபி என்று எழுதிவிட்டார்கள். वो लोग श्लोक सुना करके फिर क्या अर्थ सुनाते हैं। அவர்கள் ஸ்லோகங்களை சொல்லி என்ன அர்த்தத்தை சொல்கிறார்கள்? ये भी तुम बच्चों को देखना चाहिए। இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் பார்க்க வேண்டும். वहाँ जाकर के बोलना चाहिए हमें அங்கே சென்று சொல்ல வேண்டும், इनका अर्थ नहीं समझते हैं। நாங்கள் இதனுடைய அர்த்தத்தை எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்லுங்கள். तो वो फट से सुना देंगे। பிறகு அவர்கள் வந்து உடனடியாக சொல்லிவிடுவார்கள். वो कोई ऐसे थोड़े ही समझेंगे कि ये कोई ब्रह्मा कुमार कुमारियां हैं। இவர்கள் வந்து பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்ன? करके तुम्हारा सफेद ड्रेस है, உங்களுடையது வெள்ளை ஆடையாக இருக்கிறது. परंतु तुम्हारे पर कोई ब्रह्मा कुमारी का छापा थोड़ा ही लगा हुआ है। ஆனால் உங்களின் மீது பிரம்மகுமாரிகளின் முத்திரை வந்து இருக்கிறதா என்ன? कोई भी पुरुष जाए पूछे எந்த ஒரு ஆணும் சென்று கேட்டால் तो झट सुना देंगे। அவர்கள் உடனே சொல்லிவிடுவார்கள். वो लोग क्या अर्थ करते हैं वो मालूम पड़ने से फिर बाबा इसका अर्थ बताएंगे। அவர்கள் என்ன அர்த்தத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால் பாபாவுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன அர்த்தமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று பாபாவிடம் சொல்ல வேண்டும். बाबा को समाचार देना चाहिए। பாபாவுக்கு அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த ஸ்லோகங்களின் அர்த்தத்துக்கு. परंतु ऐसा कोई बच्चा नहीं है। ஆனால் அதுபோல எந்த ஒரு குழந்தையும் இல்லை. அதுபோல் ये चिन्मयानंद आदि जाते हैं। இந்த சின்மயானந்த் முதலியோர் செல்கிறார்கள். सभी तरफ जाते हैं। அனைத்து பக்கத்திலும் செல்கிறார்கள். कहाँ
जहाँ भी जाए सुनाया आना चाहिए। எங்கேயும் போய் சொல்ல வேண்டும், எங்கேயும் போய் சொல்ல வேண்டும். वो तो पूछ भी सकते हैं। சுயம் உங்களால் கேட்கவும் முடியும், நீங்கள் கேட்கலாம். इनका अर्थ तो हमने समझा ही नहीं। இதனுடைய அர்த்தம் எங்களுக்கு புரியவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். मनुष्य गीता सुना करके மனிதர்கள் கீதையை சொல்லி स्वर्ग को नरक बनाई देते। சொர்க்கத்தை நரகமாக்கி விடுகிறார்கள். इस पॉइंट पर समझाने के लिए जोर दिया जाता है। இந்த பாயிண்டின் மீது புரிய வைப்பதற்கு வலியுறுத்தப்படுகிறது. कि मनुष्यों की सुनाई हुई गीता से மனிதர்களால் சொல்லப்பட்ட கீதை स्वर्ग से नरक कैसे बन जाता है। மனிதர்களின் மூலமாக சொல்லப்பட்ட கீதையால் சொர்க்கம் வந்து எப்படி நரகமாகி விடுகிறது. और भगवान जो गीता सुनाते हैं மற்றும் பகவான் எந்த கீதையை சொல்கிறாரோ उससे नरक से स्वर्ग बन जाता है। அதன் மூலமாக நரகத்திலிருந்து சொர்க்கமாகிறது. भगवान की गीता से एक सेकंड में பகவானின் கீதையினால் ஒரு செகண்டில் नरक से स्वर्ग बन जाता है। நரகத்திலிருந்து சொர்க்கமாகி விடுகிறது. और मनुष्यों की सुनाई हुई गीता से மனிதர்களால் சொல்லப்பட்ட கீதையினால் 2500 वर्ष में स्वर्ग से 2500 வருடங்களில் சொர்க்கத்திலிருந்து नरक बन जाता है। நரகமாகி விடுகிறது. आगे चल करके शायद इस बात पर केस हो जाए। போக போக இதன் மீது கேஸ் கூட நடக்கலாம். गीता जिस भगवान की सुनाई हुई है கீதை वो भगवान कोई देहधारी नहीं है। யாரின் மூலமாக கீதை சொல்லப்பட்டது என்றால் அவர் தேகதாரி இல்லை. तो देह से ऊपर आम रहने वाला है। அவர் தேகத்திலிருந்து கடந்திருப்பவர், निराकार है। நிராகாரர். निराकार ही आकर के जब गीता ज्ञान सुनाते हैं நிராகாரர் வந்துதான் எப்போது ஞானத்தை சொல்கிறாரோ, கீதை ஞானத்தை சொல்கிறாரோ, तो मनुष्यों को निराकारी निर्विकारी निरहंकारी बनाते हैं। மனிதர்களை நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரியாக ஆக்குகிறார். अभी तुम बच्चे इस पॉइंट पर समझाने की कोशिश कर रहे हो। இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பாயிண்டின் மீது புரிய வைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். तुम गवर्नमेंट को सुधार रहे हो। நீங்கள் கவர்மெண்டை திருத்திக் கொண்டிருக்கிறீர்கள். नशा होना चाहिए। போதை இருக்க வேண்டும். कि हम ब्राह्मण शूद्र गवर्नमेंट को सुधार करके दैवी गवर्नमेंट बनाए रहे। நாங்கள் பிராமண சூத்ர கவர்மெண்டை தெய்வீக கவர்மெண்டாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம், திருத்திக் கொண்டிருக்கிறோம். आगे चल करके जब तुम्हारा झाड़ बढ़ता जाएगा போக போக உங்களுடைய மரம் வந்து வளர்ந்து கொண்டே போகும். तब पीछे महसूस करेंगे பிறகு பின்னால் அவர்கள் உணர்வார்கள், इन द्वारा मनुष्य स्वर्ग का मालिक बन सकते हैं। இவர்களின் மூலமாக शिव जयंती இதன் மூலமாக மனிதர்கள் சொர்க்கத்திற்கு மாலிக்காக முடியும். शिव जयंती श्रीमद् भगवत गीता जयंती சிவ ஜெயந்தி பின்னால் ஸ்ரீமத் பகவத்கீதா ஜெயந்தி ஆகும். नहीं कृष्ण जयंती सो गीता जयंती। அல்லது கிருஷ்ண ஜெயந்தி தான் கீதா ஜெயந்தியா? சிவ ஜெயந்தி தான் ஸ்ரீமத் பகவத்கீதா ஜெயந்தியா? அல்லது கிருஷ்ண ஜெயந்தி தான்
கீதா ஜெயந்தியா? झूठी गीता पढ़ते पढ़ते मनुष्य नीचे ही गिरते आए। பொய்யான கீதையை படித்து படித்து மனிதர்கள் கீழேதான் விழுந்து கொண்டே வந்தார்கள். और बाप के समझाने से कितना ऊपर चढ़ते हो। மற்றும் தந்தையின் புரிய வைத்தலினால் எவ்வளவு உயர்ந்தவர்களானார்கள். इस पर कैसे समझावे? இதன் மீது எப்படி புரிய வைப்பது? वो बात निकालिए। அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரணும். तुम सुनावेंगे तो मनुष्य चमकेंगे। நீங்கள் சொன்னால் மனிதர்கள் வந்து क्या? என்ன? कैसे चमकेंगे? कि वह कृष्ण उर्फ ब्रह्मा की गीता सुनते सुनते கிருஷ்ணர் என்கிற பிரம்மாவின் அந்த வாக்கியங்களை கேட்டு கேட்டு மனிதர்கள் मनुष्य नीचे गिरते चले आए। கீழே தான் வந்து விழுந்து கொண்டே வந்தார்கள். फिर बाप आकर जो समझाने देते हैं, பிறகு தந்தை வந்து எதை வந்து புரிய வைக்கிறாரோ उससे बुद्धि कितनी ऊंची चली जाती है। அதன் மூலமாக புத்தி எவ்வளவு உயர்ந்ததில் சென்று விடுகிறது. புத்தி எந்த அளவுக்கு உயரத்தில் சென்று விடுகிறது. वो चमकेंगे तो तुमको सहन करना है। அவர்கள் வந்து உங்களின் மீது கோபப்படுவார்கள், நீங்கள் சகித்துக் கொள்ளணும். ये युद्ध का मैदान है ना। இது யுத்த மைதானம் இல்லையா? विघ्न तो आवेंगे परंतु उनसे डरना नहीं है। தடைகளோ வரும், ஆனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது. श्री कृष्ण उर्फ ब्रह्मा भगवान वाच की गीता ஸ்ரீ கிருஷ்ணர் என்கிற பிரம்மாவின் பகவானின் வாக்கியம், ஸ்ரீ கிருஷ்ணர் என்கிற பிரம்மாவின் வாக்கியம் जन्म जन्मांतर पढ़ते नीचे उतरती चले आई। ஜன்ம ஜன்மங்களாக படித்து படித்து கீழே தான் விழுந்து கொண்டே வந்தார்கள். बाप तो एक ही बात सुनाते, தந்தையோ ஒரே ஒரு முறை சொல்கிறார், इससे गति सदगति हो जाती। இதன் மூலமாக கதி சத்கதி ஆகிவிடுகிறது. क्राइस्ट ने कौन सा बाइबल रचा? கிரைஸ்ட் எந்த பைபிளை படைத்தார்? जो मुक्ति को पाए, அவர் முக்தியை அடைந்தார் என்று कोई भी मुक्ति को नहीं पा सकते। யாருமே முக்தியை அடைய முடியாது. और मुक्ति को तो तब ही पावेंगे முக்தியை அப்போதுதான் அடைவார்கள், जब कि बाप आवेंगे। எப்போது தந்தை வருகிறாரோ அப்போதுதான் முக்தி அடைவார்கள். आप समान जरूर बनाना है। தங்களுக்கு சமமாக கண்டிப்பாக ஆக்கணும். इस नॉलेज में समझाने वाला बहुत अच्छा चाहिए। இந்த நாலேஜில் புரிய வைப்பவர்கள் நன்றாக புரிய வைப்பவர்கள் வேண்டும். दुकान में सब चित्र आदि रख देंगे। கடையில் அனைத்து சித்திரங்களும் வைத்து விடணும். तुम्हारा फर्स्ट क्लास दुकान होगा। உங்களுடையது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கடையாக இருக்கும். बाबा तो है ही जादूगर। பாபாவோ மாயா ஜாலக்காரராக இருக்கிறார். बैठे बैठे जादूगरी का काम करते हैं। உட்கார்ந்து கொண்டே அவர் மாயாஜால காரியத்தை செய்கிறார். रत्नागर भी है, ரத்னாகர் ஆகவும் இருக்கிறார். कैसे अच्छे अच्छे रत्न गढ़ करके तुमको देते हैं।
எப்படி அவர் நல்ல நல்ல ரத்தினங்களை வந்து உங்களுக்கு தருகிறார். मनुष्यों ने तो झूठी गीता को कितना ऊंचा रख दिया है. மனிதர்கள் பொய்யான கீதையை எவ்வளவு உயரத்தில் வைத்து விட்டார்கள். जिस गीता को पढ़ते पढ़ते हम बिल्कुल झूठे बन पड़े. அந்த கீதையை படித்து படித்து பொய்யானவர்களாகிவிட்டோம். झूठ खंड के मालिक बन पड़े. பொய்யான கண்டத்துக்கு மாலிக்காக எஜமானர்களாக ஆகிவிட்டார்கள். अब इस सच्ची गीता से हम सचखंड के मालिक बनते हैं. இப்போது நாம் உண்மையான கீதையினால் உண்மையான கண்டத்துக்கு மாலிக் எஜமானன் ஆகிறோம். झूठी गीता में பொய்யான கீதையில் गीता का भगवान कृष्ण को डाल दिया है. கீதையின் பகவான் கிருஷ்ணரை போட்டு விட்டார்கள். अभी तुम सच्ची गीता में இப்போது நீங்கள் உண்மையான கீதையில் शिव बाबा को गीता का भगवान साबित करो. சிவபாபாவை கீதையின் பகவானாக நிரூபியுங்கள். इस बात को समझाने के लिए बुद्धि में कितनी मगरूरी चाहिए. இந்த விஷயத்தை புரிய வைப்பதற்கு புத்தியில் இருக்க வேண்டும், பெருமிதம் இருக்க வேண்டும். ऐसी सर्विस का नशा बहुत होना चाहिए. அப்படிப்பட்ட சர்வீஸ்க்கான போதை வந்து நிறைய இருக்க வேண்டும். सबसे अच्छा ये धर्म का काम है. எல்லாவற்றையும் விட இந்த தர்மத்தின் வேலை நல்ல வேலையாகும். कौन सा काम बताया? எந்த வேலையை சொன்னார்? सिद्ध करो गीता का भगवान कौन है. கீதையின் பகவான் யார் என்று நிரூபியுங்கள். कृष्ण है या शिव बाबा है. கிருஷ்ணரா அல்லது சிவபாபாவா? यथा राजा धर्मात्मा तथा प्रजा. யதா ராஜா தர்மாத்மா, அப்படியே பிரஜைகள், அதே போல பிரஜைகள். सत्युग में थे ही धर्मात्मा राजा रानी. சத்யுகத்தில் தர்மாத்மா ராஜா ராணி இருந்தார்கள். यहाँ तो सभी पापात्माएं हैं. இங்கேயோ அனைவரும் பாவாத்மாக்கள் இருக்கிறார்கள். तो वहाँ लाइब्रेरी में बैठ करके सर्विस करनी चाहिए. எனவே அங்கே லைப்ரரியில் உட்கார்ந்து கொண்டு சர்வீஸ் செய்ய வேண்டும். यहाँ से समझ करके இங்கிருந்து புரிந்து கொண்டு फिर वहाँ जाए करके समझाना है. பிறகு அங்கே சென்று புரிய வைக்க வேண்டும். वहाँ फिर बहुत आवेंगे. பிறகு அங்கே நிறைய பேர் வருவார்கள். और धीरे धीरे तुम्हारा नाम बाला होता जाएगा. பிறகு மெதுவாக உங்களுடைய பெயர் வந்து புகழடைந்து விடும். तुम्हारी नॉलेज तो बिल्कुल क्लियर है. உங்களுடைய நாலேஜ் முற்றிலும் தெளிவாக கிளியர் ஆகி இருக்கிறது. परंतु जब तुम दुकान निकालो तब तो नाम निकले. ஆனால் நீங்கள் கடையை திறந்தால் தானே உங்களுடைய பெயர் வந்து புகழடையும், பெயர் வரும். तब तो लोगों को मालूम पड़े. அப்போதுதானே உலகத்தில் உள்ளவர்களுக்கு தெரிய வரும்.